ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்னோடனா நம்ம பினான்ஸில் எப்படி நம்ம கரெக்டாக அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி நம்ம கேஒய்சி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை யாருமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக உங்களோட ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போது உங்களோட ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு அங்கே சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பினான்ஸுன்னு நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ டைப் பண்ணிங்கன்னா அங்கே செகண்டாக இருக்கா பார்த்தீங்களா, அதாவது அங்கே எல்லோ கலர் ஒரு டைமண்டாட்ட ஒரு சிம்பிள் இருக்கா, ஒரு லோகோ. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணால் ஸோ இப்படி தான் அங்கே ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎம் எ நியூ டு கிரிப்டோ. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ டேரெக்டாக இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பரோ இல்லைன்னா அங்கே மெயில் ஐடியோ கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் அப்படி கூட நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கண்டினியூ வித் அங்கே கூகுள்னு சொல்லியிருக்கா, ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கூட நீங்கள் பினான்ஸ் நீங்கள் கரெக்டாக அங்கே ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேவா? நான் பார்த்தீங்கன்னா அங்கே கண்டினியூ வித் கூகுளே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கைஸ், இப்போ நீங்கள் அது கிளிக் பண்ண உடனே உங்கள் கிட்ட இருக்க அங்கே மெயில் ஐடியெல்லாம் அங்கே ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன மெயில் ஐடியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ ஸோ அந்த மெயிலை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணால் அங்கே அக்ரி அண்டு ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் என்ன மெயில் ஐடி அங்கே கிளிக் பண்ணிங்கனோ ஸோ அந்த மெயில் ஐடி அங்கே வந்து அங்கே கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் அந்த கன்ஃபார்ம் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு அங்கே க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போது சில பேர்த்துக்கு ஸோ அந்த பேஜே வராது. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே மெயில் வெரிஃபிகேஷன் பேஜுக்கு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கெல்லாம் அங்கே பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் வந்துச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸோ அந்த கேஒய்சி அது கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ டேரெக்டாக அங்கே மெயில் வெரிஃபிகேஷன் பேஜுக்கு போயிடுது. ஓகேவா? ஸோ சப்போஸ் ஸோ உங்களுக்கும் அங்கே பாஸ்வேர்டு அங்கே க்ரியேட் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அங்கே ஃபஸ்ட் லெட்டர் கேப்சலாகவும் ஸோ அப்புறம் கொஞ்சம் ஸ்மால் அப்புறம் கொஞ்சம் அங்கே சிம்பிள்ஸும் அப்புறம் நம்பர்ஸும் ஸோ அப்படி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு அங்கே ஸ்ட்ராங்காக மேக் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அங்கே கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மெயில் ஐடி வச்சு இங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட மெயிலில் போய் அந்த ஓடிபியை கரெக்டாக பார்த்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்ஆர் நோன்னு சொல்லி அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அங்கே எஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது என்னோடய ரெஃபர் கோட் நான் இந்த வீடியோவோட ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு தரேன். ஸோ அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனா கூட நான் இந்த வீடியோவோட அங்கே டிஸ்கிரிப்ஷனில் அந்த கோடு அங்கே இருக்கும். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் அங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்டர் பண்ணிவிட்டு அங்கே சப்மிட் நீங்கள் கிளிக் பண்ணாலும் அங்கே நெக்ஸ்ட் பேஜ் போகும். இல்லை அந்த நோ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலும் அங்கே நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது அதாவது இந்த இடத்துல இருந்தால் நமக்கு கேஒய்சி அங்கே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ அங்கே ரெசிடென்சின்னு இருக்கா, ஸோ அங்கே இந்தியான்ட்டு இருக்குது, அப்புறம் நேஷ்னாலிட்டியும் அங்கே இந்தியான்ட்டு இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு அங்கே வேறு ஏதாவது ஆப்ஷன் வந்திருந்தால் நீங்கள் இந்தியாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் இருக்க ஒரு 12 டிஜிட் நம்பரை அங்கே கரெக்டாக என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி அங்கே பினான்ஸ்னு சொல்லி அங்கே ஸ்டார்ட் ஆகுதா, அதாவது அங்கே ஒரு டிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அது ஆல்ரெடி அங்கே டிக் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அங்கே கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. இப்போது உங்கள் ஆதாரில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக பார்த்து அங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அங்கே கண்டினியூ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த இடத்துல உங்களோட பேன் நம்பரை நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஸோ இப்போது நீங்கள் ஆதார் நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்கள்ல, ஸோ அதுவும் இப்போ நீங்கள் பேன் நம்பர் நீங்கள் தரீங்கள்ல, ஸோ இதுவும் அது ஒரே பெர்சனோட தான் இருக்கணும். ஓகேவா? இப்போது ஆதார் நம்பர் வேறு, இப்போ நீங்கள் பேன் நம்பர் தரீங்களா, ஸோ அது வேறையாக இருந்ததுன்னா
ஸோ இந்த கேஒய்சி அங்கே ரிஜெக்ட் ஆகிடும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக ஆதாரும் பேனும் அது ஒரே பேர்சனோடதாக தான் இருக்கணும். ஸோ இது எல்லோரும் நீங்கள் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே அங்கே அத்தாரிட்டி அங்கே பினான்ஸ்னு சொல்லியிருக்கும். ஸோ அங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிக் அங்கே ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அங்கே கண்டினியூ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக அந்த பினான்ஸ் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியா இல்லைன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற மாதிரியா ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரேடிங் ஆன் அங்கே பினான்ஸ்னு சொல்லியிருக்கா. ஸோ அந்த ஆப்ஷன் நான் அங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் கண்டினியூ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா அதாவது இது உங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ அதாவது ஆக்குபேஷனா இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா ஸோ அதில் எதாவது வருதா இல்லை உங்களுக்கு சேவிங்ஸில் ஸோ அங்கேருந்து உங்களுக்கு இன்கம் வருதா. நான் கண்டினியூ நான் கிளிக் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அங்கே ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக ஸோ அந்த மாதிரி கேட்கும். நீங்கள் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அங்கே எம்ப்ளாயி கொடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கோ நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் கேட்பாங்க. ஸோ அது கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதாவது அங்கே ஒரு டாட் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதாவது நீங்கள் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் ஸோ எதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ ஸோ அந்த நேம் எல்லாம் அங்கே ஷோ ஆகும் ஓகேவா. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக இப்போ அங்கே டெக்னாலஜி ஐடின்னு ஆப்பை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போது இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கிரிப்டோ கரன்சி ஒன்லின்னு சொல்லியிருக்கா. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்படி உங்களுக்கு கீழே அங்கே ஷோ ஆகும் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேக்கிங் அண்டு ஏர்னிங் டோக்கன்ஸ்னு சொல்லியிருக்கா. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே வெப்3 வேலெட்டு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வேலெட்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷனுமே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே கண்டினியூ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு ஒரு பேஜ் அங்கே ஷோ ஆகும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. ஸோ அது கரெக்டாக பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டில் ஸோ உங்களோட ஆனுவல் இன்கம் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அது கரெக்டாக பார்த்து இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஆனுவல் இன்கமில் நீங்கள் அங்கே என்ன அமௌண்ட் என்டர் பண்ணீங்களோ ஸோ அதே அமௌண்ட் இங்கே கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடும் ஓகேவா. ஸோ இப்போது உங்களோட கேஒய்சி வெரிஃபிகேஷன் அவங்க 1 ஹவரில் அங்கே வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இது உங்கள் மெயிலுக்கு ஸோ இப்படி அங்கே வெரிஃபிகேஷன் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லின்னு அங்கே ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பினான்ஸ் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இப்படி தான் உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும் ஓகேவா. அங்கே வெரிஃபிகேஷன் அங்கே ஃபுல்லாக அங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே ஒரு எல்லோ கலர் அங்கே லோவாட் இருக்கும். நான் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் டேரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ இங்கே உங்களோட அங்கே யூசர் ஐடியோடு இருக்கும் ஓகேவா. கீழே பார்த்தீங்கன்னா அங்கே வெரிஃபைன்னு சொல்லியிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஒய்சி அங்கே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம அங்கே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் சைன்அப் பண்ணி உள்ளே வரும்போது இப்போது அங்கே பாஸ்வேர்டு அங்கே க்ரியேட் பண்ணுற மாதிரி சில பேர்த்துக்கு அங்கே வராமல் இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அங்கே வந்துச்சுன்னா இப்போது அது பக்கத்துலேயே அங்கே சைடில் ஒரு ஏரோ மாதிரி இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்துடும் ஓகேவா. ஸோ இங்கே அங்கே செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸோ உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் அங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறனாலும் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஓகேவா. ஓகே ஸோ இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.